ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கானி பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த காஜுவலின்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 5 and 6 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 இருந்து 4 வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. அது நல்லாவே இருக்கிறதால ஸோ அது தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனையும் அதுக்கப்புறம் அந்த 3 பேர்த்த தாங்க காட்டுறாங்க. இப்ப அந்த லாலா என்ன கேட்பாருன்னா, என்ன கஜலி, எங்க 3 பேர்த்தையும் எதுக்காக நீ ஒன்னா கூப்பிட்ட அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு உங்க 3 பேரை பத்தி நல்லாவே தெரியும், எதுக்காக என்ன இந்த பஞ்சாயத்துல கொண்டாந்து இப்படி நிப்பாட்டி இருக்கீங்கன்னா அதுவும் எனக்கு நல்லாவே புரியுது. உடனே இதை கேட்ட அந்த டாக்டரும் ஒரு மார்க்கமா, அப்ப உனக்கு எல்லா விஷயம் புரியுது இல்லையா, சீக்கிரமா எங்க வழிக்கு வா அப்படி சொல்லும் போது, இதை கேட்ட நம்ம ஹீரோனி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அந்த செயலுக்கான எதிர்வினை கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அப்படி சொல்லும் போது, இதுக்கு இவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது, எங்கள்கிட்ட பணம் இருக்கும் போது எங்களுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு கூட பணம் வேணுமா கூட சொல்லு அப்படி சொல்லும் போது, எனக்கு பணத்துக்குலாம் பிரச்சனை கிடையாது, இப்ப பணம் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், யார்கிட்ட நிறைய பணம் இருக்கோ அவங்க கூட நான் இன்னைக்கு இருப்பேன் அப்படி சொன்ன உடனே இதை கேட்டா அவனுக்கு 3 பேரும் சந்தோஷப்படுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுக்கு பாக்கெட்ல கை விட்டு பணத்தை தேடுவாங்களா, யாருக்கிட்டயுமே பணம் இருக்காது நம்ம லாலாவை தவிர. உடனே லாலா என்ன பண்ணுவாருன்னா, அவர் பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்துட்டு, இங்க பாரு என்கிட்ட பணம் இருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே நம்ம ஹீரோனையும் இன்னைக்கு லாலா கூட மேட்டர் பண்ணலான்னு ஒத்துப்பாங்க. இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தோன்னா, லாலா சேம மூடா நம்ம ஹீரோனி கிட்ட மேட்டர் பண்ணலான்னு போகும்போது, நம்ம ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நிமிஷம் இரு லாலா, எதுக்கு அவசரப்படுறீங்க, முதல்ல இந்த பாலை குடிங்க அதுக்கப்புறம் நம்ம மேட்டர் பண்ணலாம் அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவரும் பால் எனக்கு வேணாம் நான் அப்படியே பண்ணுவேன் அப்படி சொல்லும் போது, இல்ல இல்ல நீங்க இந்த பாலை குடிச்சா மட்டும் தான் நம்ம நல்லா மேட்டர் பண்ண முடியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப லாலாவை என்ன பண்ணுவோம்னா, அந்த கிளாஸ்ல இருக்க பாலை பாதி குடிச்சிட்டு மீதி பால் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பாலை நான் இப்படி குடிக்க மாட்டேன், அதுக்கு வேற வழி இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய மேல ஊத்திடுவாருங்க. ஊத்திட்டு அது வாயாலே குடிக்கும் போது இந்த சீன் செம ஆட்டாவே எடுப்பாங்க. இப்படியே கிட்டத்தட்ட லாலா இந்த நம்ம ஹீரோனிய ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வச்சு வேற லெவல்ல பண்ணுவாங்க. நம்ம ஹீரோனி சும்மா இல்லைங்க, அவர் கூட சேர்ந்து பண்ற சீன்ஸ் எல்லாம் செம ஆட்டாவே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வெறியா இருக்குங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய 5th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம இதனுடைய 6th எபிசோடும் பார்த்தோம். இந்த 6th எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் தலைவர் இருக்கார் இல்லையா, அவரு கூடயும் மேட்டர் பண்றாங்க. இப்படியே மேட்டர் முடிச்சோன்னே அடுத்த சீன் பார்த்தனா அப்படியே அந்த டாக்டர் கூடயும் இப்படி இவங்க 3 பேர் கூடயும் பண்ணும்போது, இவங்க எல்லாத்துக்கும் அவ பால் கொடுப்பாளா, அந்த டாக்டரும் அந்த பாலை நல்லா ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு வெறியாவே மேட்டர் பண்ணுவாருங்க. இப்படியே இவங்க மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு அப்புறம்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய எதிர் வீட்டு ஆன்டி இருப்பாங்க இல்லையா, அதாங்க அந்த ராணி ஆன்டி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாக்டர் கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. டாக்டர் எப்படி பண்ணுவாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, சோ அந்த டாக்டர் சும்மா வேற லெவல்ல அவளை நிக்க வச்சு பண்ணிட்டே இருக்கும் போது டாக்டருக்கு ஃபியூஸ் போயிடுங்க. உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப ட்ரை பண்ணுவாரா, உடனே என்னாச்சு ஏன் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு அந்த ஆன்டி கேட்கும் போது, இரு நான் முயற்சி பண்றேன் இல்லையா அப்படி சொல்லும் போது இவர் திரும்ப முயற்சி பண்ணுவாரா. ஆனா அந்த ஆன்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் அதை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவா. சிரிச்சவ, என்ன இது உனக்கு அதுக்குள்ள ஃபியூஸ் போயிடுச்சு, என்ன உடம்புல தெம்பு இல்லையா அப்படி சொல்லி நக்கலா கேட்கும் போது, இதை கேட்ட டாக்டர் டென்ஷன் ஆயிடாரு. ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து வெளியே ஓடிடு, இல்லைன்னா உன அடிச்சே கொண்டுடுவான் அப்படி சொல்லும் போது, கிட்ட இப்படி கோவப்படுறது வேஸ்ட், ஒழுங்கா உன்னுடைய தம்பியை சரி பண்ணு அப்படி சொல்லிட்டு அவ ஒரு மாதிரியா பேசிட்டு வெளியே போயிடுவாருங்க. உடனே டாக்டருக்கு என்ன பண்ணும் தெரியாதுங்க. அவரும் முழிக்க ஆரம்பிப்பாரு, ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவர் யோசிக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா லாலா இருக்கார் இல்லையா, அவருடைய கீப்பு தாங்க அவளை கூட்டிட்டு வந்து வழக்கம்பா மேட்டர் பண்ற இடத்துல நிக்க வச்சு சும்மா தடவிட்டே இருக்கும் போது, இப்ப அவன் என்ன கேட்பானா, என்ன எப்பவுமே அந்த காஜல் கிட்ட தானே போவீங்க, இன்னைக்கு என்ன எங்கிட்ட வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, எப்பவுமே ஒரே ஸ்வீட்டா சாப்பிட்டா போர் அடிச்சிடும் இல்லையா, சோ அப்பப்போ ஸ்வீட்டா மாத்தி மாத்தி சாப்பிடணும், சோ அதான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவ்வளவு சும்மா இல்லைங்க, அவர் கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேல சும்மா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும் போது, ஒரு கடத்துல பார்த்தனா லாலாவால முடியாதுங்க, இவ்வளவு மேலே ஏறி உட்காந்துட்டு என்னங்க ஆச்சு ஏன் முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவரு கொஞ்சம் யோசிப்பாரு பாருங்க. உடனே அவ பாத்துருவாங்க. பார்த்துட்டு என்ன இது இப்படி இருக்கு அப்படி சொல்லும் போது, என்னன்னு தெரியல வா திரும்ப முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணுவாங்க. திரும்ப முயற்சி பண்ணி லாலாவுக்கு எழுந்திருக்காதுங்க. உடனே அதை பார்த்துட்டு அவ ரொம்ப சிரிக்க ஆரம்பிப்பாளா, லாலாவுக்கு ரொம்ப அசிங்கமாவே போயிடும். இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, அந்த ஊர் தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுல தாங்க காட்டுறாங்க. இப்ப அவங்க 3 பேர் அங்க உட்காந்துட்டே இருக்கும் போது நம்ம டாக்டர் தாங்க பேச ஆரம்பிப்பாரு. தலைவரே ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படி சொல்லி இவர் கேட்கும் போது, என்ன டாக்டர் சொல்ல வரீங்க, எனக்கு சுத்தமா புரியல.
என்ன தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அதுக்கு நம்ம டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாருங்க தலைவரே, நானும் இந்த லாலாவும் மேட்ரு பண்ண போறப்ப எங்களுக்கு சுத்தமா எழுந்திருக்கவே மாட்டேங்குது, அதுதான் எங்களுக்கு சந்தேகமாவே இருக்கு அப்படி சொல்லும்போது இதை கேட்ட நம்ம ஊர் தலைவரும் லைட்டா யோசிக்க ஆரம்பிப்பாரு. ஏன்னா அந்த பிரச்சனை அவருக்கு இருக்கும் இல்லையா. இப்ப அவர் என்ன கேட்பாருன்னா, ஆமா இந்த பிரச்சனை உங்களுக்கு எப்பயில இருந்து இருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது உடனே இதுக்கு லாலா என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு இது ஒரு 3-4 நாளா இருக்கு அப்படி சொல்லும்போது இதை கேட்ட அந்த ஊர் தலைவரும், அட எனக்கும் இதே பிரச்சனை ஒரு 3-4 நாளா இருக்கு அப்படின்னு அவரும் சொல்லுவாரா. இதை கேட்ட அங்க இருக்கவங்க ஷாக் ஆயிடுவாங்க. இப்ப இந்த தலைவர் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாரு அது சுத்தமாவே வேலையை செய்ய மாட்டேங்குது, அப்பப்ப கையில எடுத்து வச்சிருக்க வேண்டியதா இருக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு அப்படி சொல்லும் போது இதை கேட்ட எல்லாமே முடிக்கும் போது உடனே அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, தலைவரே இதுல இருந்து எனக்கு ஒரு நல்லா தெரியுது, நம்மள யாரோ ஒருத்தவங்க சுத்தமா வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி மருந்து கொடுத்திருக்காங்க அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அந்த ஊர் தலைவரும், என்ன டாக்டர் பேசுறீங்க, நம்மளுக்கு தெரியாத எப்படி அந்த மருந்து கொடுக்க முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அது மட்டும் இல்ல நாம என்ன சின்ன குழந்தைங்களா யாராச்சும் ஏதாவது கொடுத்தா சாப்பிடுறதுக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரா. உடனே இதை கேட்ட அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, அரே தலைவரே இங்க பாருங்க, அது மருந்தாதான் நம்மள்ட்ட கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது, யாராச்சும் ஒருத்தவங்க முட்டாயில இல்ல பால்ல இல்ல வச்சு கொடுப்பாங்க இல்லையா, சோ அப்படி கொடுத்தா கூட அது வேலை செய்யும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாமே உட்காந்து யோசிப்பாங்க. இப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது நம்ம லாலாவுக்கு லைட்டா டவுட் வருங்க. இப்ப லாலா என்ன பண்ணுவாருன்னா அந்த பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாப்பாருங்க. அதாங்க நம்ம ஹீரோன் என்ன பண்ணாங்கன்னா சும்மா பொறுமையா அவர்கிட்ட பால் கொடுத்து நீங்க இது குடிங்க அப்படி சொல்லும்போது இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பாலை குடிச்சிட்டு அவன் மேல ஊத்திட்டு சும்மா வேற லெவல் நக்கி சாப்பிட்டுட்டு இருப்பான் இல்லையா. சோ அந்த சீனை யோசிச்சு பாப்பாரு. யோசிச்சு பார்த்தவரு அப்படியே ஷாக் ஆயிட்டு இப்ப இவங்க கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நான் கஜிலி கிட்ட போகும்போது அவ என்கிட்ட ஒரு பால் கொடுப்பா, அதை கொடுத்தாதான் மேட்ரு பண்ணணும்னு சொல்லுவா. இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீங்க 2 பேரும் அவ கிட்ட போகும்போது அவ உங்களுக்கு ஏதாவது பால் கொடுத்தாளா அப்படி சொல்லி கேட்கும் போது இதை கேட்ட அவங்க 2 பேரும் ஷாக் ஆவாங்க. அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா அவகிட்ட போகும்போதெல்லாம் என்ன வற்புறுத்தி ஒரு பாலை கொடுப்பா, அதை நான் குடிச்சிருக்கேன் அப்படி சொல்லும்போது இதை கேட்ட டாக்டரும், ஐயோ அவ எனக்கும் கொடுத்திருக்கா அப்படி சொன்ன உடனே அவங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருங்க, அவ பார்த்த வேலைதான்னு. உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க நாம அவளுக்கு பண்ணதுக்கு அவன் நம்மள எல்லாத்தையும் இதே மாதிரி ஆக்கிட்டா, அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லும் போது நம்ம ஊர் தலைவர் செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. அவ இப்படி ஒரு வேலை பார்த்துட்டா, அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு இவங்க பேசும்போது இந்த சீனை விட கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி வீட்டுல இருப்பாங்களா, அப்படி வீட்டுல இருக்கும்போது இவங்களுடைய காலிங் பெல் யாரும் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குங்க. உடனே போய் ஓபன் பண்ணா வந்திருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தாங்க, அதாவது நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் தாங்க. அவரை பார்த்த உடனே ஒரு ஷாக் ஆயிடுவா. ஷாக் ஆனவ, என்னங்க நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா உள்ள வருவாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, கஜினி என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லும்போது, நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க, தப்பெல்லாம் என் மேலதான் இருக்கு, நான் தான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவ சொல்லுவாளா. அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல இல்ல தப்பெல்லாம் என் மேலதான், உனக்கு தேவையான சந்தோஷத்தை நான் கொடுத்துருக்கணும், அது கொடுக்காததால் தான் நீ வேற ஒருத்தவங்கள்ட்ட அதை தேடி போயிட்ட, சோ அதனால தப்பெல்லாம் என் மேலதான், என்னை மன்னிச்சிரு, இதுக்கு அப்புறம் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், எப்பவுமே நீ என் கூட இருக்கணும், உனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்றேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்ட அவ்வளவு சந்தோஷப்படும் போது இதனுடைய 6வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. சப்போஸ் இதனுடைய அடுத்த பாகம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுவும் நம்ம சேனல்ல பார்த்தலாங்க. அது மட்டும் இல்லாத நிறைய பேர் வீடியோ சஜஷன் பண்றீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அவங்களுக்காக அந்த வீடியோஸ் எல்லாம் இதுக்கப்புறம் டெய்லி போட ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஓகே காய்ஸ், இத்தோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.